Hi friends, welcome to Riruba Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப டேஸ்டியான சௌசௌ பொரியல் தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். அதே சமயம் குழந்தைகளும் ரொம்ப சூப்பரா சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டை ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டனா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வெங்காயம் சேர்க்காம தான் செய்ய போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பொடியாக கட் பண்ண சௌசௌ காயை நம்ம சேர்த்துக்கலாம். தோல்லாம் நீக்கிட்டு இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை விட சின்ன சைஸாக இருந்தாலும் கட் பண்ணலாம். இந்த பொரியல் செய்ய நான் 2 சௌசௌ காய் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னு நினைக்கிறவங்க 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சௌசௌ காயில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதால தண்ணி அதுவே விடும். அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். நீங்கள் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாலே ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா சூப்பராக வெந்துடும். காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம காயில் சேர்க்குற தேங்காய் துருவலை அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாலே போதும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைக்கணும். இப்போது நம்ம எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், காய் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இதிலையே நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சௌசௌ சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தனா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. காரக்குழம்பு வத்த குழம்புக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்தியான சௌசௌ பொரியல் ரெடி. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.